ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 2 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சில நேரங்களில் நாம் அவசரப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டோ எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு நீண்டகால பாதிப்பை உண்டாக்கக்கூடும், அல்லது குறிப்பிட்ட காரியத்தில் நமக்கு இழப்பை ஏற்படுத்திவிடும். ஆகவே நாம் எடுக்கக்கூடிய முடிவை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகின்ற காரியம் என்னவென்றால், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதுதான். யாரோ ஒருவருடன் சேர்ந்து நாம் எடுத்த முயற்சி, அது தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அல்லது வேறெந்த காரியமாகவும் இருக்கலாம். அந்த காரியத்தில் ஏதோ ஒரு தவறு ஏற்பட்டோ, தவறான புரிதல் ஏற்பட்டோ, அல்லது மற்ற எந்த காரணத்தினாலே ஆகிலும் ஒரு பிணக்கோ மனஸ்தாபமோ வருமானால் அவசரப்பட்டு நாம் அதை விட்டு வெளியேறி விடுவது அதுவரை நாம் உழைத்த உழைப்புக்குரிய பலனை இழந்து போகிறதற்கு ஏதுவாக மாறிவிடும். அல்லது அவசரப்பட்டு நாம் அவர்களோடுள்ள தொடர்பை முறித்து கொள்ளுவோமானால் அது நமக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடும். சில நேரங்களிலே கோபப்பட்டு நாம் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் அவர்களுக்கும் பாதிப்பாக மாறக்கூடும், நமக்கும் அவப்பெயரை உண்டாக்கக்கூடும். அதுவரைக்கும் நாம் எடுத்த முயற்சிகளுக்கும் பட்ட பிரயாசங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுமானால் நாம் எடுக்கிற முடிவு தவறானதாக மாறிவிடும், கால விரயமும் ஏற்பட்டுவிடும். ஆகவே நிதானத்தோடும் பொறுமையோடும் மிக தெளிவான முடிவை நாம் எடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. யாரோ ஒருவர் சொன்னதனாலோ, நிதானமாக யோசிக்காமல் அவசரப்பட்டு எடுக்கிற முடிவினாலோ வருகிற பாதிப்புக்கு நாம் நீங்களாய் இருக்க வேண்டும், எச்சரிக்கை அடைய வேண்டும் என்கிறது தான் இந்த வசனம் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை. ஆகவே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் நிதானத்தோடு யோசித்து முடிவெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பேச்சிலோ செயலிலோ நடக்கையிலோ அவசரப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டோ ஒரு தவறான முடிவை எடுத்து இதுவரைக்கும் நாங்கள் பட்ட பிரயாசத்திற்கும் எடுத்த முயற்சிக்கும் உரிய பலனை இழந்து போகாதபடிக்கு நிதானத்தோடும் பொறுமையோடும் இருந்து பூரண பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதா. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.